நீட்டை பற்றி சொல்கிறீர்கள். நீட்டு வேண்டான்றீங்க. ஏன் வேண்டாம்? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீட்டால் பயனாளிகள் இல்லையா? நீட்டை கொண்டு வந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது? ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும், தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும். இங்கு காவல்துறை நண்பர்கள்லாம் பார்க்குறேன், அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரியை அமர்த்தி விட முடியுமா? அமர்த்தலாமா? பணி சிறப்பாக இருக்குமா? ஐஏஎஸ் படித்தவர் வந்து படித்து முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும். இல்லை அவர் பாஸ் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பரீட்சை எழுத வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தாங்க நீட்டு. ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை, உயிர் காக்கின்ற ஒரு மருத்துவரை, அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை எழுதுகிற சொல்லியிருக்கிறார்கள். 6 லட்சத்தில் துவங்கி இன்று 22 லட்சத்துக்கு மேல் கேபிட்டேஷன் ஃபீ இல்லாம எம்பிபிஎஸ் சாதாரண குக்கிராமத்தில் இருப்பவர்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா ஃப்ரீயா போய் எம்பிபிஎஸ் பயிரலாம் என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள்? சொல்லுங்க. Why do you want to stop NEET? சொல்லுங்க எனக்கு. யாரா இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அது தேவை தேவை தேவை. தகுதி இருப்பவர்கள் தான் அந்தந்த பணிக்கு செல்ல முடியும். வேலை தெரிஞ்சுதான் மெக்கானிக்காக இருக்க முடியும். ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சுதான் ட்ரெயின் ஓட்டணும். பஸ் ஓட்டணும் போய் ட்ரெயின் ஓட்ட சொல்லக்கூடாது. இல்லைங்க பாவங்க ஓட்டுட்டோம் அதுக்கெல்லாம் பரிச்சை வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று சொல்லியிருக்கார், எதை கேட்டாலும் ஃபாசிசம் அரசு ஃபாசிசம் அரசுன்றார். I don't know whether my dear friend Vijay knows the meaning of fascism. பெனிட்டோ முசோலினி, ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைபிடித்தது ஃபாசிசம். அது படிச்சிருப்பார் நினைக்கிறது, தெரியல, எதுவும் பேசுகிறார் அவர். அது துன்புறுத்துபவர்கள், இனப்படுகொலை செய்பவர்கள், பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் ஃபாசிஸ்ட். ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட், வலதுசாரிகள். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை பேசுங்க. இங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா? அப்புறம் சொல்றார் இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க. அப்ப காஷ்மீர்ல 25 தொகுதி ஜெயிச்சாங்களா ஐயா? அங்க இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரே. அங்கே இன்னைக்கு வந்து ரக்ஷா பந்தன் அன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே. அப்ப அவர் மீது நம்பிக்கை இல்லையா? துன்புறுத்தி இருக்கிறாரா? ஏங்க ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் 12 கால ஆட்சியில எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன், எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, ராமர் கோயிலும் கட்டப்பட்டது, மசூதியும் கட்டப்பட்டது. டோன்ட் பிளான்ட் ராங் இன்ஃபர்மேஷன் டு தி பப்ளிக். நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டி கொண்டிருக்கிறீர்கள். இங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா, அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அபுதாபி வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இஸ் a Muslim country. அங்க பாப்ஸ் மந்திர், நாராயணசாமி பாப்ஸ் மந்திர் ஒரு இந்து கோயிலை யுஏஇல அரபு நாடுகளில அபுதாபியில கூகுள் பண்ணி பாருங்க, இப்ப தெரியும். பாப்ஸ் மந்திர் கட்டியிருக்காங்கன்னா யாரால? அப்பொழுது அங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது. மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்டப்பட்டிருப்பாங்களா? கேட்கிறேன் விஜய் அவர்களை. டோன்ட் பிளான்ட் திஸ் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ். இஸ்லாமியருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் எதிரிகள் அல்ல. Do not repeat the same thing time and time again. ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னால் அது உண்மையாகி விடாது. இஸ்லாமிய சகோதர சகோதரி அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள், விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.